அமர்ந்திருக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நான் பேச வந்திருக்கும் தலைப்பு தமிழர்களின் வீர விளையாட்டுகள். விளையாட்டு என்பது பொழுதுபோக்கான ஒன்றாகும். அதில் வீர விளையாட்டு என்பது தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் அடையாளமாகும். வீரத்திற்கு பேர் போனதுதான் நம் தமிழ்நாடு. சிலம்பம் சிலம்பம் என்பது தற்காப்பு கலையாகும். குறைந்தது 2 பேர் சேர்ந்தும் இந்த விளையாட்டை கற்றுக்கொள்ள 6 மாத காலங்கள் தேவைப்படும். ஆண் பெண் என இரு பலரும் விளையாடலாம். இதற்கு கம்பு சுற்றுவது என்று பெயரும் உண்டு. கம்பு சுற்றுவதும் எதிராளி வீசும் கம்பை தடுப்பதும் தான் சிலம்பமாகும். திருவிழா காலங்களில் சிலம்பம் தவறாது இடம்பெறும். வழுக்கு மரம் ஏறுதல் என்பது ஒருவர் உயரமான வலுவழுப்பான மரத்தில் ஏறி அதில் உச்சியில் உள்ள பரிசு பொருளை எடுப்பதாகும். அதில் பாக்கு மரத்தில் பட்டையை உரித்து கடுகு, ஆரியம், உளுத்தமாவு மற்றும் கிரீஸ் போன்றவரை தடவி மேலும் வலுவழுப்பாக ஆக்குவார்கள். அதில் ஆண்கள் போட்டி போடும்போது கீழே உள்ள பார்வையாளர்கள் அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றுவார்கள். அதையும் மீறி மரத்தின் மீது ஏறி அந்த பரிசு பொருளை எடுத்தால் வெற்றி பெற்றதாக அர்த்தம். தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் மிகவும் பிரபலமானது கபடி போட்டி. ஒரு பெரிய ஆடுகளத்தை 2ஆக பிரித்து இரு அணிகளுக்கு இடையே விளையாடும் இந்த போட்டியே கபடி ஆகும். இந்த விளையாட்டின் நேரம் 40 நிமிடங்கள். இதற்கு சடுகுடு என்று பெயரும் உண்டு. எல்லை கோட்டை தாண்டக்கூடாது. ஒருவர் ஒரு அணியில் இருந்து கபடி கபடி என்று சொல்லிக்கொண்டே எதிரணிக்குள் சென்று கைகளாலோ கால்களாலோ ஒருவரை தொட்டுவிட்டு அகப்படாமல் வர வேண்டும். அப்படி அகப்பட்டால் அவர் ஆட்டம் இழப்பார். அதே போல் எதிரணியில் இருப்பவர்கள் அவரை தொட விடாமலும் அவரை அணிக்குள் செல்ல விடாமலும் மடக்கி பிடிப்பதுதான் கபடியாகும். ஒருவர் ஒரு அணியில் இருந்து கிளம்பி திரும்பி வர வரை கபடி 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சொல்ல விடாமலாம் ஆட்டம் இழப்பார். ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டு ஆகும். சீடு பாயும் காளைகளை வீறு கொண்டு அடக்கிடுவான் வீர தமிழன். இதற்கு மாடு ஏறு தழுவுதல், மஞ்சு விரட்டு, மாடு பிடித்தல் என்று பல பெயர்கள் உண்டு. வாடிவாசல் வழியே சீறிப்பாயும் காளைகளை இளைஞர்கள் திமிலை பிடித்து மடக்கி அடக்குவதுதான் ஜல்லிக்கட்டாகும். காளைகளை அடக்கியவதற்கு சிறப்பு பரிசு பொருட்கள் வழங்கப்படும். அதே போல் அடங்காத காளைகளுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்படும். அலங்காநல்லூர் மற்றும் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு மிகவும் பிரபலமானது. இந்த வீர விளையாட்டுகள் அனைத்தும் காலப்போக்கில் அழிந்திடாமல் காப்பதுதான் நம் ஒவ்வொரு தமிழனின் கடமையாகும். நன்றி.